கெஜா கிட்ட வேதா வந்து பேசுகிறாங்க. அப்போ வேதா வந்து ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எப்படி எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து ஆன்ட்டி அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருமா, வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே காட்ட முடியாது, புரியுதா? இங்கே பாரு, எனக்கு நீயும் ஒன்று தான், என் பொண்ணும் ஒன்று தான் எனக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆன்ட்டி, ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, நான் சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்றாங்க. இங்கே பாருமா, ஒன்றை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக இருக்கலாம், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, யார் யாருக்கு என்ன விருப்பமோ அதை தானே சொல்ல முடியும். அவள் வந்து அவங்க புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா, அதே மாதிரி மாப்பிள்ளை மேலே எனக்கும் நம்பிக்கை இருக்குமா, நீ ஒருவேளை தப்பாக புரிஞ்சுக்கிறியோ அப்படின்றாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நான் தப்பாக புரிஞ்சுக்கிறவளா, எனக்கு தெரியாதா யாரை பற்றி எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. உடனே வந்து இப்படியே நீ தொடர்ந்து வந்து என்கிட்ட தர்க்கம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது வேதா, ஏதாவது ஒன்று பண்ணி தான் அவனை. இங்கே பாரு, இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து தெரியவே கூடாது விக்ரமுக்கு, புரியுதா அப்படின்னோடனே, அது எப்படி தெரியாமல் போகும், கண்டிப்பாக தெரிச்சே ஆகணும் அவருக்கு அப்படின்னோடனே, நான் சொன்னது கேட்கவே மாட்டியா வேதா, ஏன் வேதா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நான் சொல்கிறது கேளுங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவரே ஒரு முடிவு எடுக்கணும் இதுக்கு, அப்போ தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா போயிடுறாங்க. இவன் என்ன சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு கெஜா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து ரவி வந்து என்ன பண்ணுறாரு, கைலாஷ் கிட்ட பேசுகிறாரு. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, வேதா ஏதோ வந்து சின்ன பொண்ணு மாப்பிள்ளை, ஏதோ ஒன்று பேசிட்டா, ஏதோ பண்ணிட்டா, அதுக்காக நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க, இது விக்ரமுக்கு தெரியவே கூடாது, தெரிஞ்சால் அவன் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை வந்து பெருசாகிடும், சொன்னால் கேளுங்க அப்படின்னு குடும்பத்துக்குள்ளே விரிசல் வந்துடும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்க மாமா, நான் அப்படிலாம் நினச்சி கூட பார்க்கல, இப்போ நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே கேட்டுக்கிறேன், இந்த விஷயம் விக்ரமுக்கு தெரியவே வேண்டாம், அப்படியே வந்து விட்டுடலாம் இதை, ஓகே நோ ப்ராப்ளம் மாமா அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ளை, ரொம்ப நல்லது, அதே மாதிரி வேதாவையும் கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்கள், அப்புறம் மறுபடியும் அவன் என்கிட்ட ஏதாவது பிரச்சனைக்கு வந்து அப்புறம் நல்லா இருக்காது. சரிங்க மாப்பிள்ளை, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். கைலாஷ் வந்து ஆதிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு ஆதி ஐடியா கொடுக்குறாரு, இதை விக்ரம் கிட்ட கண்டிப்பாக எடுத்துகிட்டு போ, அப்போ தான் வந்து கோச்சிக்கிட்டு வந்து வேதா வந்து வெளியே போயிடுவா வீட்டை விட்டு, அவள் வந்து வெளியே போகிறதா நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே, கண்டிப்பாக வெளியே போயிடுவாளா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. சரி, நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கைலாஷும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே தன்வி என்ன பண்ணுறாங்க, படம் வரைகிறாங்க ஸ்கூலில் காம்படிஷனுக்காக. அதில் வந்து தன்விக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்குது, அதே மாதிரி மெடலும் கிடைச்சிடுது தன்விக்கு. அதனால் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து வேதா கிட்ட சொல்கிறாங்க. வேதா வந்து நிஜமாவா அப்படின்னு, ஆமாம், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே கிடைக்கல, இப்போ கிடைச்சிருக்கேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றாங்க. சரி, அப்படி என்ன தான் வரைஞ்ச, அம்மா நீங்கள் சொன்னதாம்மா வரைஞ்சேன், என் மனசுக்கு என்ன பிடிக்குதோ, என் மனசில் என்ன நின்றுதோ அதை வரைய சொன்னீங்கல்ல, அதே மாதிரி வரைஞ்சிங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வேதாவோட உருவத்தை வரைஞ்சிருக்காங்க தன்வி. அதை பார்த்து வேதாவுக்கு ஒன்றும் புரியல. தன்வி அப்படின்றாங்க கண் கலங்கி. ஆமாம்மா, எப்போவுமே நீங்கள் தான் என் மனசில் இருக்கீங்க, அதனால எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னோடனே தத்துருவமாக அழகாக வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷம் வேதாக்கு தாங்கவே முடியல. உடனே வந்து தன்வின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க வந்து வேதா தன்வியை. தன்வி கேட்குறாங்க, அம்மா எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. இதோட முடியுது.